லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சீரிஸோட அடுத்த எபிசோட் பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க ஹாய் பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க. ஹீரோட வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்கன்ட்டு ஹீரோயின் தான் கதவு ஓப்பன் பண்ண போகிறாங்க. அங்கே ஒரு பொண்ணு நின்றுட்டு ஹீரோயினே முறைச்சு பார்த்துட்டு இருக்கா. யாரா இருக்கோ அப்படி சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்துட்டு இருக்காங்களா. அந்த இடத்துக்கு பூனைக்குட்டியோ வந்துடுது. டிஃபனி எப்படி இருக்கேன்னு மிஸ் பண்ணியா அப்படி சொல்லி தூக்கி கொஞ்சிட்டு இருக்காரா. அப்போ ஹீரோ வந்துட்டு நீங்கள் யூஎஸ்ல இல்லாமல் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டான். ஆமா, நீ யூஎஸ்க்கு வரல, அப்போ நான் தான் இங்கே வரணும் அப்படி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உங்க வீட்டுல கெஸ்ட் இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல, நம்ம 2 பேர் மட்டும் சாப்பிட்ற மாதிரி நான் ஃப்ரைட் சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன், வா சாப்பிடலாம் அப்படி சொன்னா. ஹீரோ அதுக்கு நான் சாப்பிட்டுட்டேன், நீங்களும் சாப்பிட்டீங்க தானே ருவான் அப்படி சொல்றாங்க. நானும் சாப்பிட்டுட்டேன் அப்படி சொல்றாங்களா. நாங்க 2 பேருமே சாப்பிட்டுட்டோம், எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ட்டு ஹீரோ சொல்றாரு. உள்ள கூட கூப்பிடல போல, அங்கேயே நிக்க வச்சு பேசிட்டு இருக்காரு. இதை ஹீரோன்னு நோட் பண்றாங்க. நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு கூட அவ போகாம அங்கேயே நிக்கிறா, உள்ள கூப்பிட மாட்டானான்ட்டு. ஆனா அவர் கூப்பிட மாதிரி இல்லை, அப்படி நின்றுட்டு இருக்காரா. சரி நான் கிளம்புறேன், நாளைக்கு உங்களை ஆஃபீஸ்ல பாக்குறேன் சொல்லிட்டு கிளம்புறா. லிஃப்ட் கிட்ட போயிட்டு பிறகு கூட திரும்பி பார்த்துட்டு நான் இங்கேதான் இருக்கிறேன், என்ன பிக்கப் பண்ணிட்டு போங்க நாளைக்கு மார்னிங் அப்படி சொல்லிடுறா. ஹீரோயின் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஈவினிங் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க, பாருடி இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்தா, இவன் இந்த மாதிரிலாம் பேசினா உள்ள கூட கூப்பிடல, எனக்கு என்னவோ அவ வெறும் கொலிகா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், இவனும் அப்படிதான் ட்ரீட் பண்றா அப்படின்ட்டு சொல்றாங்க ஹீரோயின். ஆனா அதுக்கு அவ ஃப்ரெண்டோ இல்ல எனக்கு என்ன டவுட்டா இருக்கு, அவன் கலிகா தான் பாக்குறான், ஆனா அந்த பொண்ணு அந்த மாதிரி பாக்குற மாதிரி தெரியலையே, இதை நீ லேசா எடுத்துக்க கூடாது, இதுக்கு நீ ஃபைட் பண்ணணும் அப்படி சொல்றாங்க. ஃபைட்டா? இந்த விஷயத்துக்காகவா? ஆல்ரெடி எனக்கே எழுதுறதுக்கு நிறைய இருக்கு, இவங்க கூட எல்லாம் போயிட்டு என்னால ஃபைட் பண்ண முடியாது அப்படி சொல்றாங்க. அதுக்கு மிங்மிங்கும் அப்படிலாம் சும்மா விட்டுறாதடி, நல்லா யோசிச்சு பாரு, இது உன்னோட லைஃப் மட்டும் கிடையாது, உன்னோட கெரியருக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும், இதுக்கு நீ ஃபைட் பண்ணாதானே உன்னோட நாவல் எழுதுறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும், அவனை பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கலாம்ல அப்படி சொல்றாங்க. அவங்கள யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்களா. அடுத்த நாள் ஹீரோ அவங்களோட ஆஃபீஸ்ல தான் இருக்காங்க. அந்த இடத்துக்கு யூஎஸ்ல இருந்து அவங்களோட அசிஸ்டன்ட் இருந்திருப்பாரு போல முன்னாடி, அவர் தான் இங்க வேலை டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்திருக்காரு. இனிமே நான் இங்க தான் இருக்க போறேன், இப்பவே ஆரம்பிக்கிறேன் என்னோட வேலையை சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும் போது யாரும் நடுவில் டோர் நாக் பண்றாங்க. யார்டான்ட்டு ஓபன் பண்ணி பார்த்தா அங்க ஹீரோயின் தான் நிக்கிறாங்க. அந்த அசிஸ்டன்ட் காரனும் சரி நீங்க பேசுங்க, நான் போயிட்டு எல்லா கல்லிக்கும் மீட் பண்றேன் சொல்லிட்டு கிளம்பிடுறான். அப்ப ஹீரோயினும் உள்ள இனிமேட்டு உங்களுக்கு நான் தான் அசிஸ்டன்ட் அப்படி சொல்றாங்களா. அசிஸ்டன்டா? என்ன திடீர்னு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் ஹீரோயின் நைட்டு நடந்தது யோசிச்சு பார்த்திருப்பாங்க. அவங்க சொன்னாங்க இல்லையா, உன்னோட கெரியருக்கும் இதை யூஸ்ஃபுல்லா இருக்கும், லைஃபுக்கும் இதை யூஸ்ஃபுல்லா இருக்கும், நீ ஏன் ஹீரோ கூடவே இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு வேலையை தேடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை நினைச்சு பார்த்துட்டு இல்ல நான் நாவல் எழுதணும் இல்லையா, நீங்க கூட என்ன கண்டினியூ பண்ண சொன்னீங்களே, என்னோட மேல் லீட் எனக்கு தெரிஞ்சு ஒரு லாயரை தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் அந்த ப்ரொஃபஷன் கொடுக்கலான் இருக்கேன், அந்த ப்ரொஃபஷனை பத்தி எனக்கு பெருசா தெரியாது, அதனால தான் உங்க கூட இருந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணலான்னு வந்திருக்கேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்படியா, சரி ஓகே, ஆனா என்னோட அசிஸ்டண்டா இருக்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கேன்னு சொல்றாங்க. சரி ஓகே, என்ன கண்டிஷன் சொல்லுங்க. நான் ஒரு லிஸ்ட் எடுத்து கையில கொடுக்குறாங்க. அதுல ஒரு 30-40 கண்டிஷன்ஸ் இருக்கு போல. அதுல முதல் கண்டிஷனே என் கூட அசிஸ்டண்டா இருக்கிறவங்க டெய்லி லஞ்ச் ஒன்னா சாப்பிடணும், என்னை வீட்டுக்கு கொண்டு போய் விடணும், நீங்க எழுதுற நாவலை ஃபர்ஸ்ட் டிராஃப்ட நான் தான் பார்க்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு சொல்றாங்க. இதை பார்த்தோன்னே இதெல்லாம் ஒரு கண்டிஷனா, நீங்க ஒரு கண்டிஷன் தானே சொன்னீங்க, இங்க 30-40 இருக்கேன்னு கேட்டா இதுக்கெல்லாம் ஓகேன்னா நீங்க சைன் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா நீங்க அசிஸ்டன்ட் ஆக தேவையில்ல அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிடுறா. ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேயே சைன் பண்ணி கொடுத்துறாங்க. கையோட அவங்க எங்க வேலை செய்ய போறாங்க, யார் எங்க உட்காந்துட்டு இருப்பாங்க அதெல்லாம் கூட்டு போய் காமிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் வேணுட்டு கேட்கறாங்க, இந்த யூஎஸ்ல இருந்து வரவங்க எல்லாம் எங்க தங்குவாங்க, எங்க உட்காந்து வேலை செய்வாங்க அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சிரிச்சுக்கிட்டே இன்னும் லீவு வரல, வந்தாங்கன்னா அவங்க என்ன மீட்டிங் ரூம்ல தான் பாப்பாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அந்த சமயம் ஹீரோவோட அந்த யூஎஸ் அசிஸ்டன்ட் இருக்கால அவன் வரான். உடனே ஹீரோவோ இவங்க தான் ருவான் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்ட்டு சொல்றாங்க. அவனும் ஹாய் சொல்லிட்டு அவங்களுக்கு எதோ ஸ்ட்ரைக் ஆகுது போல. உடனே அவளை இனிமேட்டு உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணா என்ன கேளுங்க, உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வா அப்படின்ட்டு சொல்றான். உடனே ஹீரோ கிட்ட போயிட்டு ஆமா அவ நல்லா இருக்காளா, அவளுக்கு ஒன்னும் உடம்புலாம் சரியில்லை, ரீசெண்டா அவ சரியா சாப்பிடலன்னு சொன்னீங்களே, இப்ப பரவாயில்லையா அப்படின்னு சொல்றாங்க. யார்கிட்ட கேக்குறாங்கன்னு பார்த்தா அந்த பூனைக்குட்டியே தான், டிஃபனி இவனோட பூனைக்குட்டி போல. உடனே ஹீரோ போன் எடுத்து காமிச்சிட்டு இதை பாரு டிஃபனி நல்லா தான் இருக்கா, என் கூட ஜாலியா தான் இருக்கிறா அப்படின்ட்டு போட்டோ காமிக்கிறாங்களா. உடனே அவர் பார்த்துட்டு ஆமா என்ன மிஸ் பண்ற மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட சொல்லி கரெக்ட் பண்றாங்களா, டிஃபனி இவனோட பூனை தான், இவன் தான் அதை குளிப்பாட்டவும் செய்வான் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கிளியர் பண்ணி விடுறாங்க. அப்படியே ஹீரோயின் ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்டு இருக்க, அந்த இடத்துக்கு லீவும் வந்துடுறாங்க. ஹீரோயினை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுது. ஹாய் நான் தான் ரூவான், இங்க நான் டெம்பரரி அசிஸ்டண்டா இருக்கேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓ அப்படியா அப்படின்னு ஒரு மாதிரி டிசப்பாயிண்டா பார்த்துட்டு ஹீரோ எங்க அப்படின்னு கேட்டா, இல்ல அவங்க உங்களுக்காக தான் மீட்டிங் ரூம்ல வெயிட் பண்றாங்க போங்கன்னு சொல்றாங்க. இவங்கள போயிட்டு அந்த கேஸ் பத்தி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்களா. அப்போ ஹீரோயின் வேற உட்காந்துட்டு அசிஸ்டன்ட் வேலையும் நாவல் ரைட்டர் வேலையும் சேர்த்து செஞ்சுட்டு இருக்காங்க போல. அவங்க நாவல் எழுதிட்டு பின்னாடி திரும்பி பார்க்காத சொல்லி வர எழுதுறாங்க. நான் மட்டும் திரும்பி பார்த்துட்டேன், நான் அந்த இடத்துல என்னோட டிக்னிட்டியை மிஸ் பண்ணிடுவேன் அப்படிலாம் சொல்றாங்க. ஆனாலும் பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாகணும் போல. அதனால மேக்கப் போடுற மாதிரி கண்ணாடி ஓபன் பண்ணி வச்சுட்டு பின்னாடி என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க.
இருக்காங்க. அங்க பார்த்தா அவங்க 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸா இருக்க மாதிரி தான் இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு ச்சே எனக்கு என்ன இப்படி டிசப்பாயின்மெண்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஹீரோவோட காஃபி காலி ஆயிடுச்சு போல. ஸோ ஹீரோயின் தான் எடுத்துட்டு போய் கொடுக்க போறாங்க. போனா அங்க வந்துட்டு இந்தாங்க பிளாக் காஃபி சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு அவளுக்கும் அதே காஃபி தான் கொடுக்குறாங்களா. எனக்கு நீங்க என்ன குடிப்பீங்கன்னு தெரியாது, அதனால தான் இவர் என்ன குடிப்பாரோ அதே உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே அவளோ எனக்கு என்ன பிடிக்கும்ன்றது மேட்டர் கிடையாது, இவனுக்கு என்ன பிடிக்கும்ன்றது நீங்க தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்களா, ஒரு அசிஸ்டண்டா இதெல்லாம் கரெக்டா தெரிஞ்சுக்க வேண்டாமான்னு சொல்றாங்க. இவங்களை நீங்க நிஜமால அசிஸ்டன்ட் நினைச்சிட்டு இருக்கீங்களா, இவ எங்க அசிஸ்டன்ட்டும் கிடையாது, அவளை அந்த மாதிரி அசிஸ்டண்டா யாரும் ட்ரீட்டும் பண்ண முடியாது, அது மட்டும் இல்லாம அவ என்ன எடுத்துட்டு வராளோ அதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. இதை கேட்டோடனே லீவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஆனாலே ஹீரோ பத்தாதுன்ட்டு நீ வேணா இங்கே வந்து உட்காந்துக்கோ, உனக்கு அப்சர்வேஷனுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், நானும் என்னோட கிளைண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன் இந்த மாதிரி ஒருத்தவங்க நமக்கு நடுவில் இருப்பாங்க அப்சர்வ் பண்றதுக்குன்னு சொல்லியிருக்கேன், அவங்களுக்கு ஓகே தான் சொல்லியிருக்காங்க அப்படி சொன்னோடனே ஹீரோயின் உடனே ஹாப்பி ஆயிடுறாங்க. அப்ப கண்டிப்பா நான் இங்க வந்து உட்காந்துக்கலாமா, எந்த பிரச்சனையும் இல்லையான்னு கேட்கறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வான்னு சொல்லிட்டு உட்கார வச்சுக்காங்க. இப்போ இவங்க 3 பேர் தான் இங்க இருக்காங்க. ஹீரோவோட இந்த எக்ஸிஸ்டிங் அசிஸ்டன்ட் இருக்காங்க இல்லையா, அவன் வேற வந்து பார்த்துட்டு ஐயோ அவங்கள பாருங்களேன் எப்படி இருக்கிறாங்க, ஒரு கிளான்ஸ்லேயே வந்து போல்டுன்னு கண்டுபிடிச்சிடலாம், அவங்க தான் என்னோட ஐடல் தெரியுமா அப்படிலாம் சொல்லி பேசிட்டு இருக்கான். கரெக்டாக ஹீரோ இவங்கெல்லாம் வேலை முடிச்சுட்டு வெளில வராங்க இல்லையா, லீவ் சொல்றாங்க என்னை கூட்டிட்டு போய் ட்ராப் பண்றியா நைட் அப்படின்னு கேட்டா, இல்ல என்னோட கார் டேமேஜா இருக்கு, அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த இடத்துல இந்த அசிஸ்டன்ட் காரை வந்துட்டு நான் வேணா உங்களுக்கு கம்பெனி கார் யூஸ் பண்ணி உங்களை ட்ராப் பண்றேன், அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணீங்களே அதுல எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு, ஸோ எனக்கு ஒரு சான்ஸ் தாங்க நான் அதை பத்தி உங்ககிட்ட பேசுறதுக்கு சொன்னேனே. வேற வழி இல்லாம அவங்களும் ஒத்துக்கிறாங்க. இப்ப ஹீரோயினும் நானும் கிளம்புறேன், நீங்க பிஸியா இருக்கீங்க இல்லையா, அதனால நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம் சொல்றாங்க. எனக்கு வேற வேலை எதுவுமே இல்லை, உன்னை கூட்டு போய் வீட்டுல விடுறதா வேலை, வா போலாம் சொல்லி ஹீரோயினை கூட்டிட்டு போறாங்க. அப்படியே அடுத்த நாளும் ஆயிடுது. ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு கிளம்புற டைம்ல இவங்களோட நாவலை மூவியா கன்வெர்ட் பண்றதுக்கு ஒருத்தவங்க கேட்டிருப்பாங்க இல்லையா, அந்த கான்ட்ராக்ட் பத்தி பேசுறதுக்காக மீட் பண்ணலாமான்னு கூப்பிடுறாங்க. அதனால ஹீரோயினும் போறாங்க. அந்த இடத்துல அந்த பொண்ணு வந்துட்டு இந்த கான்ட்ராக்ட் ப்ரப்போசல் கொடுத்துட்டு நீங்க இதை படிச்சு பாருங்க, உங்களுக்கு எதாவது மாத்தணும்னா மாத்திக்கலாம் அப்படி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த டைம்ல தான் அந்த அடாப்ட் பண்றதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அந்த ஆளும் வந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. பார்த்தா ஹீரோ அவரோட ஃப்ரெண்டு தான் போல. இப்போ 4 பேர் உட்காந்து பேசுறாங்களா. அப்ப ஹீரோயின் கிட்ட வர அந்த பையன் சொல்றான், நம்மளாம் ஒரே ஸ்கூல் ஆயிட்டோம், எனக்காக பார்த்து பண்ணுமா, இந்த மூவி அடாப்டேஷனுக்கு அக்செப்ட் பண்ணிக்கோமா அப்படின்ட்டு சொல்றாங்களா. உடனே ஹீரோயின் திரும்பி ஹீரோவை பார்த்தா ஹீரோ மண்டே ஆட்டுறாரு ஓகேன்ட்டு. அதை பார்த்தோன்னே அந்த பையன் ஓ இப்பெல்லாம் உங்களுக்கு டெசிஷன் எடுக்கிறது கூட ஹீரோ தான் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா ரெஃபரன்ஸ்க்கு தான் வந்தேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போறாங்க. போற வழியில ஹீரோயின் வேற கேட்குறாங்க உங்களுக்கு இந்த மூவி அடாப்டேஷன் ஓகே அப்படின்னு கேட்டா, எனக்கு என்ன இதுல டிசைட் பண்றதுக்கு இருக்கு, எனக்கு ஓகே தான், அது மட்டும் இல்லாம நீங்க நல்ல நாவல் எழுதியிருக்க, இது நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் இல்லையா, ஸோ இதான் ஒரே வழி, எனக்கு ஓகே தான் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஹீரோயினும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இந்த மேல் லீடு ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்றது கூட வெளியில காமிச்சிக்க முடியாம எம்பாரசிங்கா ஃபீல் பண்றீங்க, நீங்க என்னோட மூவி அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கே ஓகே சொல்றீங்களான்னு நினைச்சிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. வழி வர ஆஃபீஸ்க்கு போற வழி மாதிரி தெரியல, எங்க போறோன்னு கேட்டா வா சொல்றேன் சொல்லிட்டு ஹீரோட வீட்டுக்கே கூட்டு போறாரு. எதுக்கு இங்க கூட்டு வந்திருக்கீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ண போறோம், ஏன்னா அங்க ரொம்ப கூட்டமா இருக்கு, கஜ கஜன்னு இருக்கு இல்லையா, அதனால தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நம்ம 2 பேர் மட்டும் இருப்போம் சொல்றாங்க. ஹீரோயினும் சரி ஓகே இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து நாவல் எழுதுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் மிங்மிங்கோ லூவும் சாப்பிட்றதுக்கு வந்திருக்காங்க. அப்ப அவர் சொல்றாரு, நான் கூப்பிட்ட உடனே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், சொல்லுங்க என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டா நீங்களே ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அவர் இது சாப்பிட்றீங்களா கேட்டா இல்ல எனக்கு வேண்டான்றாங்க. இன்னொரு டிஷ் பேர் சொன்னா இல்ல நான் டயட்ல இருக்க சொல்றாங்க. இன்னொன்னு சொன்னா எனக்கு சுகர் பிடிக்காது சொல்றாங்க. இப்ப லூ திரும்பி அவங்கள பாக்குறாங்களா, பாருங்க நமக்கு ஒரு விஷயம் வேண்டாம்னா அதுக்கு 1000 காரணம் சொல்லலாம், அந்த மாதிரி தான் எனக்கு இப்போ புது ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்றதுக்கு விருப்பம் கிடையாது, அதனால தான் நான் உங்களை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன், அது புரிஞ்சுக்கோங்க, அன்னைக்கு நைட்டு நடந்ததுதான் இது எல்லாத்துக்கும் காரணமா, நீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு காரணம்னா என்ன மன்னிச்சிடுங்க, அது மாதிரி இனிமேட் நடக்காது அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே லூ ஒரு மாதிரி ஆயிடுறாரு. அவர் வேற சொல்றாரு, நானும் அதான் நினைச்சேன், அந்த நைட்னால தான் நான் இதை ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டு இருக்கேன்ட்டு, ஆனா அப்படி கிடையாது, என் மனசு வந்து உங்களை மட்டும் தான் நினைச்சிட்டே இருக்கு, நீங்க என்ன பண்றீங்க, சாப்பிட்டீங்களா இல்லையா, நீங்க அழுத எப்படி இருப்பீங்க, சிரிச்சா எப்படி இருப்பீங்க, அதெல்லாம் யோசிச்சு பார்க்க தோணுது, அதனால தான் நான் உங்க மேல ஸ்ட்ராங்காவே ஒரு ஃபீலிங்ஸ் வச்சிருக்கேன், அது மட்டும் இல்லாம நான் எந்த பிளைண்ட் டேட்டுக்கு போனாலும் ஒரு கிரைட்டீரியா வச்சுட்டு போய் தான் உங்களை மீட் பண்ணுவேன், அதுக்கேற்ற மாதிரி எந்த பொண்ணும் எனக்கு கிடைச்சது கிடையாது, ஆனா உங்களை பார்க்கும் போது எனக்கு கிரைட்டீரியாவே தேவையில்லை, எனக்கு உங்களை பார்த்தோன்னே பிடிச்சிடுச்சு, அதனால தான் என் மனசு ஸ்ட்ராங்கா உங்களே நினைச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனா அது உங்களை அன்ஈஸியா ஃபீல் பண்ண வச்சுதான் இனிமேட் நம்ம மீட் பண்ண வேண்டாம், நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்க ஏதோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு வெளியில வராங்களா. அப்போ மிங்மிங் கேப்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வேணா டிராப் பண்ணுவான்னு கேட்டா இல்ல வேண்டாம் என் கேப் வந்துரும் சொல்றாங்க. அங்க லைட்டா குளிர்து போல அப்படியே ஒரு நடுக்கத்துல இருக்காங்களா. அவர் தாங்கிட்டே அந்த ஸ்கார்ஃப் எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு மாட்டி விட்டுட்டு முடியெல்லாம் விலக்கி விடுறாங்க. அப்போ மிங்மிங்க்கு வேற மனசு துடிக்குது, அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு போல, எதுக்கும் ஒரு ரீசனுக்காக தான் அவாய்ட் பண்றாங்க. இந்த ஸ்கார்ஃப் ஒரு ஃப்ரெண்டுக்காக தான் கொடுத்தேன், அதனால நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க சொல்றாங்க. அதுக்கு அவளோ நான் உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சுடுறேன் திருப்பி அப்படி சொல்றாங்க. அப்ப கேபோ வந்துட்டு ஏறி போயிடுறாங்க. அந்த இடத்துல லூ உட்காந்துட்டு சின்ன குழந்தை மாதிரி அழ ஆரம்பிச்சிடுறா.
ஆரம்பிச்சிட்டாரு. கார்ல போற மிங்மிங்கும் சும்மா கிடையாது. அவங்களும் பழசு எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறாங்க. நிறைய டஃப் சுச்சுவேஷன்ல இவர் கூடவே இருந்தது, இவங்களுக்குள்ள நடந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இப்ப ரிட்டனும் வந்துடுறாங்களா லூ கிட்ட வந்துட்டு எதுவுமே சொல்லாம நிக்கிறாங்க. அப்ப லூ பார்த்துட்டு என்ன திரும்பி வந்துட்ட அப்படின்னு கேக்குறாங்களா. வரக்கூடாதா அப்படின்னு கேட்டா அவர் லைட்டா சிரிச்சுட்டு வரலாம் வரலாம் சரி என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு. என் வீட்டுல மறுபடியும் பல்பு உடஞ்சிருச்சு போல, பிக்ஸ் பண்றதுக்கு ஆள் வேணும் சொல்றாங்க. அதை கேட்டோடனே லூக்கு மண்டையில பல்ப் அடிக்குது. அப்படியே அவங்க அங்க இன்டைரக்டா கன்ஃபர்ஸ் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த நாளோட வேலை முடிஞ்சிச்சுட்டு ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஆஃபீஸ் இருந்து கிளம்புறாங்க. அப்ப லிஃப்ட்ல போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பொண்ணு ஊர்ல இருக்கா. இப்ப இவங்க 3 பேர் தான் இருக்காங்களா. லிஃப்ட் வந்து ஒரே இடத்துல நிக்கிற மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு பட்டன் அழுத போனா அந்த லிஃப்ட்டுக்கு ஏதோ மால் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு போல. அது மேல கீழன்னு சுத்த ஆரம்பிச்சிடுது. அங்க இருக்க பொண்ணு பயப்பட ஆரம்பிச்சிடா. ஹீரோனும் பயந்துட்டு ஹீரோ டைட்டா பிடிச்சிக்கிறாங்க. அவ கத்துன்னு கத்திட்டு இருக்கா. ஐயோ எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட இல்லையே, எனக்கு இவ்வளவு வயசு ஆகுது, எனக்கு ஜாபும் இல்லையே, நான் ஒருத்தனையும் ஹக் பண்ணதில்லை, கிஸ் பண்ணதில்லை, கையை கூட பிடிச்சது இல்லையே, ஆனா நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் தான் பாரு எனக்கு 28 வயசு ஆகுது, எனக்கும் அதே நிலைமை தான், நீ பயப்படாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பொண்ணு ஹீரோனை பார்த்துட்டு உனக்கு கை பிடிக்கிறதுக்காவது யாராவது இருக்கிறாங்க, எனக்கு அதுக்கு கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடறா. அந்த டைம் கரெக்டா லிஃப்டும் சரியாயிடுது. ஓபன் பண்ணா அந்த பொண்ணு அப்படியே எதையோ தேடிக்கிட்டே வெளில வரலாம். என்னமா தேடுறேன்னு கேட்டா தொலைஞ்சு போன என் உயிரை தான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுறா. அப்போ வந்து ஹீரோ யோசிச்சு பாக்குறாரு. அவன் சொல்லியிருப்பா 28 வயசு ஆகுது, எனக்குமே பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்ட்டு. அதை நினைச்சு பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்து உனக்கு ஒண்ணு வேணுமா அப்படின்ட்டு கேக்குறாரு. உடனே ஹீரோயின் என்னது அப்படின்னு கேட்டா அது ஒன்னும் இல்லவா வீட்டுக்கு போலாம் அப்படி சொல்லி கூட்டிட்டு போயிடுறாரு. ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு அதுதான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒருவேளை இவன் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் வேணுமான்னு கேட்டானோ, ஒருவேளை அவன் எனக்கு இன்டைரக்டா ப்ரப்போஸ் பண்றானோ, அதுல யோசிச்சுட்டு மிங்மிங்க்கு மெசேஜ் அனுப்புறாங்க. அதுக்கு அவளும் சொல்றான் ஆமா ஒருத்தன் உனக்கு ஒண்ணு வேணுமான்னு கேட்டா அவன் பாய் ஃப்ரெண்டா இருக்கன்னு தான் சொல்லுவான், இன்னொருத்தனுக்கு செட் பண்ணி விட்டுறேன் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மெசேஜ் அனுப்புறா. ஆனா ஹீரோ எனக்கு அது கன்வின்சிங்கா தெரியலையா. அதனால அவங்க டைரக்டா ஹீரோக்கு மெசேஜ் அனுப்பிச்சிடுறாங்க. என்னோட நாவல்ல மேல் லீட் ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க உனக்கு பாய் ஃப்ரெண்ட் வேணுமான்ட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆப்ஷன் ஏ என்ன நீ பாய் ஃப்ரெண்டா ஏத்துக்கிறியான்னு அர்த்தமா, இல்ல ஆப்ஷன் பி உனக்கு வேணும்னா இன்னொருத்தனை ஒரு பாய் ஃப்ரெண்டா உனக்கு செட் பண்ணி விடுறேன்னு அர்த்தமா அப்படின்ட்டு கேக்குறாங்க. உடனே இப்ப ஹீரோ கிட்ட இருந்து மெசேஜ் வருது. நான் கூட ஆப்ஷன் ஏ தான் செலக்ட் பண்ணுவாருன்னு பார்த்தா ஆப்ஷன் பின்னு வருது. ஹீரோயின் இதை பார்த்தோன்னே அப்செட் ஆயிடுறாங்க. ஒருவேளை நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு இது அப்படியே அவங்க ஃப்ரெண்டுக்கும் அனுப்புறாங்க. அவ வேற கேக்குறா என்னடி நீயே மனசுல ஏதாவது லவ் எல்லாம் நினைச்சிருக்கியா, அவன் இப்படி பீன்னு சொல்றானே அப்படின்னுட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த ஆப்ஷன் அமிச்சது ஹீரோவே கிடையாது. அந்த சிஸ்டம் ஆன்லயே விட்டுட்டு அவர் ரெஸ்ட் ரூம் போயிட்டார் போல. அந்த டைம்ல லீவ் வந்திருப்பாங்க. அவங்க தான் ஆப்ஷன் பின்னு அமுச்சு விட்டுட்டு இருக்காங்க. அமுச்சு விட்டது மட்டும் இல்லாம அந்த மெசேஜஸையும் டெலீட் பண்ணி விட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ ஒரு நல்ல வேலை பண்ணி வச்சிருந்தாரு. அவரோட மெசேஜஸ் எல்லாத்தையும் போன்லயே வச்சிருக்காரு போல. அதுல அவருக்கு இமீடியட்டா நோட்டிபிகேஷன் வந்துருது. அதை பார்த்த உடனே லேப்டாப்ல வந்து செக் பண்றாரு என்ன மெசேஜ்ன்ட்டு. பார்த்து எல்லாமே டெலீட் ஆயிருக்கா. அதனால ஹீரோனுக்கே உடனே மெசேஜ் அனுப்பிச்சிட்டு நீ எனக்கு ஏதாவது மெசேஜ் அனுப்பினியா, நான் அதை பார்க்கவே இல்லை, உனக்கு ஏதாவது ரிப்ளை வந்திருந்தா அது நான் கிடையாது அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. ஆனா ஹீரோயின் வந்து அதை நம்பாம இல்ல நான் எந்த மெசேஜும் அனுப்பல, வேற ஒருத்தவங்களுக்கு அனுப்புற மெசேஜ் தான் உங்களுக்கு தப்பா வந்துருச்சுன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ அதை ஒத்துக்கல. உடனே கால் பண்ணிட்டு நீ வீட்டுல தானே இருக்க, நான் உடனே வர சொல்லிட்டு போறாரு. அங்க போயிட்டு ஹீரோனோட கதவை தட்டினா ஹீரோயின் மெதுவா நடந்து வந்துட்டு கதவு திறக்கிறாங்களா. ஹீரோயினை பார்த்த உடனே என்னாச்சுன்னு தெரியல, ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு விடுற மாதிரியே தெரியல. ஹீரோயினை விலக்கி விட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டா நீ எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினதானே, அதை நான் பார்க்கல, தயவு செஞ்சு கொஞ்சம் காமி என்ன மெசேஜ்னா. இப்ப அந்த மெசேஜஸ் ஹீரோக்கு காமிக்கும் போது ஹீரோ அதை பார்த்துட்டு ஆப்ஷன் ஏ பி ரெண்டுமே ஒரே ஆன்சர் தானே அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. அது கேட்ட உடனே ஹீரோனுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னே தெரியாம இருங்க உங்களுக்கு தண்ணி வச்சு தரேன், நீங்க தாகமா இருக்கல, இருங்க முதல்ல ஷூ மாத்திக்கோங்க அப்படி ஸ்லிப்பர்லாம் கொடுத்துட்டு தண்ணி வச்சுட்டு உடனே ரெஸ்ட் ரூம் ஓடி போயிடுறாங்களா. அங்க போய் அவங்க ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அனுப்புறாங்க. அவன் நேரா வீட்டுக்கே வந்துட்டாண்டி அப்படின்னா நான் சொன்னது கரெக்டா, அவன் வீட்டுக்கே வந்துட்டானா, என்ன கன்ஃபர்ஸ் பண்ண போறானான்னு கேட்டா இல்ல நான் நினைக்கிறேன் அவன் ஆல்ரெடி கன்ஃபர்ஸ் பண்ணிட்டான்ட்டு. அதை கேட்ட உடனே பக்கத்துல லூவா இருக்காரு போல, அவரை குதிக்கிறாரு. யாருடி அது பக்கத்துல ஏதோ சத்தம் வருதுன்னா இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது டிவி தான் ஓடிட்டு இருக்கு, சரி நீ போனை கட் பண்ணிட்டு போய் அவகிட்ட பேசு அப்படி சொல்றாங்களா. அதுக்காக நான் பேச தெரிஞ்சா பேச மாட்டேன், நான் எதுக்கு நீ பயந்துட்டு டாய்லெட்ல வந்து நிக்க போற அப்படின்ட்டு கேக்குறாங்க. ஏண்டி உனக்கு நாவல்ல மட்டும் ட்ரிக்ஸ் எல்லாம் நிறைய வரும், உன்னோட விஷயத்துல அப்படியே ஸ்டக் ஆகி நிப்பியா என்ன, நல்லா அந்த மாதிரி ஏதாவது ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீ சீக்கிரம் ஒத்துக்காத மாதிரி நடிடி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளில வராங்களா. அப்ப ஹீரோ கிட்ட வந்துட்டு நான் சொன்ன ஆப்ஷன் அப்படின்ட்டு எதுவும் சொல்ல வராங்களா. உடனே ஹீரோயின்ல டாபிக்கை மாத்திட்டு இந்த உலகத்திலே ஃபாஸ்டா ஓடுற அனிமல்ஸ் எது தெரியுமா அப்படி கேக்குறாங்க. முயல் குட்டி தான் ஃபாஸ்டா ஓடும், லயனுக்கு ஈக்குவலா ஓடும், ஆனா இந்த கன்னிங் ஃபாக்ஸ் அந்த டாப் 10ல கூட வராது அப்படி சொல்லிட்டு ஹீரோவை பாக்குறாங்க. ஹீரோக்கு ஒன்னும் விளங்கல. அவர் திரும்பி பார்த்துட்டு என்ன சொல்ற அப்படின்னா கது ஓபன் பண்ணிட்டு நீங்க வீட்டுக்கு போலாம் குட் நைட்னு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. வெளில வந்த ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு ஒருவேளை நான் அவளை ரொம்ப ஃபாஸ்டா சேஸ் பண்ணும் சொல்றாளா என்னன்னு சொல்லிட்டு ஓகே எனக்கு புரிஞ்சிச்சு, கன்னிங் ஃபாக்ஸ் இன்னும் ஃபாஸ்டா சேஸ் பண்ணும் முயல் குட்டியை எனக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு
கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் பார்த்தா ஹீரோயின் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி ரெடி ஆயிட்டு ஹீரோயின்காக கீழே வந்து நின்றுட்டு இருக்காரு. ஃபோன் பண்ணிட்டு, நான் பிரேக்ஃபாஸ்ட் கூட வாங்கிட்டு வந்திருக்கேன், நான் கீழே தான் இருக்கேன், நீ பொறுமையா ரெடி ஆயிட்டு வான்னு சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோயினும், ஏண்டா நான் துரத்தணும் தான் சொன்னேன், அதுக்கு நீ இவ்வளோ சீக்கிரம் துரத்த ஆரம்பிச்சிட்டியான்னு நினைச்சுக்கிட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்படி கீழே இறங்கி வந்துடுறாங்களா. கார்ல ஏறின உடனே ஹீரோ சொல்றாரு, உனக்காக நான் சாப்பிட்றதுக்கு இந்த ஐட்டம் வாங்கிட்டு வந்திருக்கேன்ட்டு. ஆனா அந்த ஐட்டம் வந்து ரொம்ப லாங்கா போயிட்டு தான் வாங்கிட்டு வரணும் போல. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின், எனக்காக இவ்வளவு தூரம்லாம் நீங்க போக வேண்டாங்க, கொஞ்சம் கம்மியா ஸ்லோவாவே நீங்க என்ன சேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோ டக்குன்னு ஹீரோயின் கிட்ட வந்துட்டு அவங்க சீட் பெல்ட்டை இழுத்து போட்டுட்டு, கன்னிங் ஃபாக்ஸை இன்னும் நிறைய ஸ்டெப் எடுத்து வச்சாதான் சீக்கிரம் நெருங்க முடியும் அப்படின்ட்டு சொல்றாரு. இப்ப ஹீரோயின் யோசிச்சு பாக்குறாங்க, இவன் ஃபாஸ்டா சேஸ் பண்றானா இல்ல அவனோட வலையில நான் தான் மாட்டுறேனா அப்படின்ட்டு. இப்படியே இவங்க கார்ல போயிட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோக்கு ஒரு கால் வருது. அதை கேட்ட உடனே இதை நான் யூஎஸ்க்கு இப்பே கிளம்பி வரேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. என்னன்ட்டு பார்த்தா ஹீரோட அப்பாவுக்கு உடம்பு இன்னும் ஃபர்ஸ்ட் ஆயிடுச்சான், அதனால சீக்கிரமா நீங்க வாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க போல. இதை ஹீரோயின் கிட்ட சொன்ன உடனே ஓகே நீங்க கூல் அவங்க ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அவங்களே போன் எல்லாம் எடுத்துட்டு ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ற சொல்றாங்க. பாஸ்வேர்ட் கேட்டா ஹீரோயினோட பர்த் டேட் தான் அப்படின்ட்டு சொல்றாரு. இப்போ ஃபிளைட் டிக்கெட்டே புக் பண்ணிடுறாங்க. நேரா ஹீரோட வீட்டுக்கு போயிட்டு பாஸ்போர்ட் எடுத்துட்டு ஏர்போர்ட்டுக்கு தான் கிளம்புறாரா. அந்த டைம் போற ஹீரோ பிடிச்சி ஹீரோயின் டைட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க. உங்க அப்பாக்கு ஒன்றும் ஆகாது, அவர் நல்லாயிடுவாரு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஹீரோவாலேயே வெளியில சொல்ல முடியாத ஃபீலிங்ஸ் போல அவரும் அப்படியே அங்க ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்றாரு. அப்படியே ஹீரோவும் யூஎஸ்க்கு போயிடுறாரு. அங்க லேண்ட் ஆனோடனே ஹீரோயினுக்கு மெசேஜ் அனுப்புறாங்க. அடுத்த நாள்ல இருந்து அவங்களோட ரெகுலர் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா அவங்களால பேசிக்கவே முடியல டைம் டிஃபரன்ஸ்னால. ஹீரோயின் தூங்க போனா ஹீரோக்கு அது மார்னிங், ஹீரோ தூங்க போகும்போது ஹீரோயினோட மார்னிங்னு இருக்கு. ஓவர்லாப்ஸே இல்லாத மாதிரி இருக்கு. அங்க அவங்க அப்பாவோட சர்ஜரி முடிஞ்சிருச்சு போல. ஆனா கொஞ்ச நாள் அப்சர்வேஷன்ல வச்சிருக்கணும்னு சொல்றாங்க. அதனால கொஞ்சம் மாசம் அங்கே இருந்தே ஹீரோ அங்க வேலை பார்த்துட்டு இருக்காரு. இதுக்கு நடுவுல ஹீரோயினோட அந்த நாவல் அடாப்டேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு கேஸ்ட் பண்றதுக்கு ஹீரோயின்ஸை செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆடிஷனுக்கு தான் இந்த லிஃப்ட்ல ஒரு பொண்ணு அழுவா இல்லையா, அவளும் வந்திருப்பா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டு அப்புறம் அந்த ஆடிஷன் நடக்கும். அன்னைக்கு ஒரு நாள் கான்ட்ராக்ட் பேசுறதுக்காக ஒரு பொண்ணு வந்திருப்பா இல்லையா, அந்த பொண்ணு பக்கத்துல தான் இவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த டைம் கை டச் ஆனாவே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் வருது போல, ஏதோ நினைச்சு பயப்படுறாங்க. அதை வந்து ஹீரோயின் நோட் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கூட அவங்க சரியா பேச மாட்டாங்க, அவங்க தொட்டாவே இவங்க பயந்து விலகிடுறாங்க. இதையும் ஹீரோயின் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இந்த விஷயம் ஒரு பக்கம் நல்லபடியா போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அவங்களோட நாவல் அதுலயும் சாப்டர்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டே இருக்காங்க. அது ரிலீஸ் ஆக எல்லாரும் படிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. ஃபைனலா வந்துட்டு லாஸ்ட் சாப்டரும் வரப்போகுது போல. அதுக்காக தான் ஹீரோட தங்கச்சி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா. அந்த டைம்ல ஹீரோயினோட அந்த நாவல் லாஸ்ட் சாப்டர் ரிலீஸ் ஆயிடுது. இதுதான் வந்து ஹீரோக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா அந்த டைம்ல வேற யாரும் நான் உங்களை மீட் பண்ணணும் அப்படி சொல்லி மெசேஜ் அனுப்புறாங்க. யாருன்னு பார்த்தா இந்த லியோ போட்டி தான். சிரிக்கி ஹீரோயினை பார்க்கறதுக்காக யூஎஸ்ல இருந்து கிளம்பி வந்துட்டா போல. வந்துட்டு ஹீரோயின் கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. உனக்கு ஹீரோ பத்தி என்ன தெரியும், நீ வரதுக்கு முன்னாடி அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுமா, எப்படி படிச்சான் தெரியுமா, வெளிநாட்டுல இருந்து யூஎஸ்க்கு போயிட்டு அங்க ஒரு பேர் வாங்குறது எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம் தெரியுமா, அவன் ஓவர் டைம்லாம் பார்த்து 2 தடவை ஹாஸ்பிட்டலைஸ் கூட ஆயிருக்கான், அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் இப்ப இவன் இருக்கிற நிலைமைக்கே வந்திருக்கான். அந்த மாதிரி திறமையான ஒரு பையனை பிடிச்சிட்டு அவனோட கெரியரே லாக் பண்ற மாதிரி நீ நடுவுல வந்து அவனுக்கு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தா என்ன நல்லது நடக்கும் உனக்கும் அவனுக்கும். அவன் ஆல்ரெடி அவனோட டைம் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் உன்கிட்ட போன் பேசிட்டு இருக்கான். இப்படி நீ அவனோட லைஃப்ல போறதுனால ஒன்னு அவன் உனக்காக எல்லாத்தையும் இழந்துட்டு நேரா உன்கிட்டே வந்துருவான். அப்படி இல்லைன்னா இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம் நினைச்சிட்டு அங்க இருப்பான். ஆனா அந்த டைம்ல கூட அவனோட ஹெல்த்தை வர்ஸ் பண்ணிட்டு உன்கிட்ட பேச ட்ரை பண்ணுவான். இதெல்லாம் லவ் நீ நினைக்கிறியா, நீ ஒருத்தனோட பேர்டனா தான் போய் முடிவு, இந்த மாதிரி ஒரு லவ் எல்லாம் உனக்கு வேணுமா, அந்த மாதிரி பேசிடுறா. ஆனா ஹீரோ எனக்கு வந்து ஒரு பக்கம் கோவம், இதெல்லாம் பேசுறதுக்கு நீ யாரு, இது எங்களை ஜட்ஜ் பண்றதுக்கு நீ யாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு அவளோ, எனக்கு தெரியும் நான் ஜட்ஜ் பண்றதுக்கு ஆள் கிடையாதுன்ட்டு, ஆனாலும் அவனோட வெல்விஷரா நான் உனக்கு இதெல்லாம் சொல்றேன் அப்படி சொல்லிட்டு அவ போயிருப்பா. இதை கேட்டு ஹீரோயின் ரொம்ப அப்செட் ஆயிருப்பாங்க. இன்னொரு பக்கம் அவ நைட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா இவங்க 2 பேரும் எப்படி மீட் பண்ணிருப்பாங்கன்ட்டு. யூஎஸ்ல படிக்கும் போதே ஹீரோவை இவளுக்கு தெரியும் போல. அவ வந்து இவன் டாப்பரு, இவன் நல்லா படிக்கிறான் அப்படின்றதுனால தான் அவன் மேல ஒரு இன்ட்ரெஸ்டே இவளுக்கு வந்திருக்கும். அவ ஃப்ரெண்டு வர கேட்டிருப்பா, என்னடி உனக்கு ஆஃபர் கிடைச்சிச்சாமே, ஹீரோ வேலை செய்ய போற இடத்துல தான் உனக்கும் ஆஃபர் ஆச்சு அப்படின்னா. ஆமாடி, அவன் ரொம்ப நல்ல பையன், அவன் ரொம்ப டேலண்ட் வேற அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கு அவ ஃப்ரெண்டு கேட்டிருப்பா, சரி நீ சொல்லு, நீ இப்போ அவளை லவ் பண்றதுனால அவனோட டேலண்ட் எல்லாம் போயிடும்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு, நீ அவனை லவ் பண்ணாம இருந்தா அவன் டேலண்ட்டும் அவன் கெரியரும் பெஸ்டா இருக்கும்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, நீ எதிரி சூஸ் பண்ணுவ அப்படின்றாங்களா. அதுக்கு இவளோ, கண்டிப்பா நான் அவன் கிட்ட போக மாட்டேன், நான் இல்லாத போது அவனோட டேலண்ட்டும் கெரியரும் அவனுக்கு பெஸ்டா இருக்கும் போது நான் நடுவில் போய் இதை ஸ்பாயில் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லியிருப்பா. அதை நினைச்சு பார்த்துட்டு ஹீரோயினும் இதை தான் சூஸ் பண்ணுவான்ட்டு பகல் கனவு கண்டுட்டு இருக்கா. அப்படியே அடுத்த நாளும் ஆயிடுது. ஹீரோயினை பார்த்தா இவ பேசுனதெல்லாம் வச்சு அப்செட் ஆயிருக்கான்னு தான் தெரியுது. அவங்க நாவலோட லாஸ்ட் சாப்டர் முடிஞ்ச பிறகு ஸ்பெஷல் எடிஷன் ஏதோ நடிச்சிட்டு இருக்காங்க போல. அதுதான் வந்துட்டு கதை எழுத ட்ரை பண்றாங்க. ஆனா இன்ஸ்பிரேஷன் எல்லாமே போயிடுச்சு, அவங்களுக்கு இது மட்டும் தான் மனசுல தோண்டிக்கிட்டே இருக்கு. அந்த டைம் யாரோ கதவு தட்டுறாங்களா. நான் கூட ஹீரோ தான் வந்துட்டாரோ நினைச்ச பார்த்தா ஹீரோவோட தங்கச்சி வந்து நிக்கிறாங்க. அவ ஒரு பக்கம் அழுதுகிட்டே வந்து நிக்கிறா. என்னடி என்ன ஆச்சு, எதுக்கு இப்படி அலறன்னு கேட்டா, நீங்க அப்லோட் பண்ண லாஸ்ட் சாப்டர் நான்
படிச்சு பார்த்தா அப்பத்துலேருந்து எனக்கு ஒரே அழுகையா வருது, அதனால தான் உங்களை பார்க்கணுன்னே வந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்றாங்களா. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இது வெறும் கதை தானே, நீ ஏன் பர்சனலாக எடுத்துக்கிற அப்படின்னா, நீங்க சொல்லுங்க எங்க அண்ணா உங்களுக்கு பிடிக்கல, எங்க அண்ணாவோட நீங்க சேர மாட்டீங்களா அப்படின்ட்டு. அன்னைக்கு நீங்க ஏதோ ட்ரிப்புக்கு போகும்போது அண்ணா வர முடியாம போனதுக்கு காரணம் வேற, அது உங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே ஹீரோயின், என்னது நான் இந்த கதை எழுதுறது உங்க அண்ணா பத்தி தான் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னா, ஆமா எனக்கு தெரியும், அது மட்டும் இல்லாம நீங்க அன்னைக்கு ட்ரிப் போகும்போது நீங்க ஆல்மோஸ்ட் அவனுக்கு கன்ஃபஸ் பண்ண போயிட்டீங்க, ஆனா அவனால அதை கேட்க முடியாம போன காரணமே நான் தான் அப்படின்ட்டு சொல்றாங்க. நீங்க கன்ஃபஸ் பண்ணணும்னு நினைச்ச அந்த டைம்ல தான் எங்க அப்பா அம்மா சண்டை போட்டு டிவோர்ஸ் வாங்கறதுக்கு ரெடியா இருந்தாங்க. எங்க அப்பா இந்த கிரிமினல்ஸ் எல்லாம் காப்பாத்துற டிஃபென்ஸ் லாயரா இருந்தாரு. அந்த டைம்ல ஏதோ ஒரு மர்டர் கேஸ்ல இருந்த ஒரு ஆள் வந்துட்டு வெளியில வந்துட்டான், அது காரணம் எங்க அப்பா தான், அவர் காசு வாங்கிட்டா இப்படிலாம் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. அது எங்க அம்மாவுக்கும் புரியல எதனால இப்படி நடந்துச்சுன்ட்டு, அதனால அவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த வேலை வேண்டாம்னு சொன்னாலும் எங்க அப்பா விடுற மாதிரி இல்ல, அதனாலதான் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாம எனக்கு எங்க அப்பா கூட போறதுக்கு விருப்பம் இல்லை, எனக்காக தான் அண்ணா யூஎஸ் போறேன்னு ஒத்துக்கிட்டான், என்னாலதான் எல்லாமே அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினும், இல்லம்மா ஒன்னால ஏதோ கிடையாது, உங்க அப்பாவும் தப்பான ஆள் கிடையாது, அவரோட தொழில் அப்படி, அவரை என்ன செய்யறாரோ அதுல நேர்மையா இருக்கணும்னு நினைப்பாரு, அதுதான் நடந்திருக்காங்க, அதனால நான் யாரையும் தப்பாவும் நினைக்கல, ஒன்னாலையும் அந்த ஃபால்ட் கிடையாது, என்ன நடந்துச்சோ அதெல்லாம் எப்பயோ முடிஞ்சிருச்சு, நானும் ஏதோ அஃபெக்ட் ஆகல, நீயும் ஏதோ நினைக்காத பாரு, நான் புது சாப்டரே ஆரம்பிச்சுட்டேன், அதனால நீ யோசிக்காத அப்படி சொல்லிட்டு சாப்பிடறதுக்கு ஏதோ கொடுக்குறாங்க. அப்ப அந்த தங்கச்சிக்காரி கேக்குறா, நடந்ததை நினைச்சு உங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லைன்னா உங்க மூஞ்சி ஏன் எப்படி இருக்கு, ஏன் இவ்வளவு டல்லா இருக்கீங்கன்னு கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோயின் நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க. எங்க அண்ணாவோட வாழ்க்கையில நீங்க போறதுனால அவனுக்கு எப்பவுமே பேர்டன் கிடையாது, லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் அவன் எப்பவுமே உங்களை தான் லவ் பண்றான், அவன் மனசு ஃபுல்லா நீங்க தான் இருக்கீங்க, அவனை வெறுத்துறாதீங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. நீங்க இதை பத்தி இவ்வளவு யோசிக்கிறீங்கன்னா இந்த விஷயத்த உங்ககிட்ட யாராவது வந்து பேசினாங்களா, உங்க மனசு கிளறினாங்களா அப்படின்ட்டு கேக்குறாங்க. இந்த சீனோட தான் இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நீங்க இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.